திருக்கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபியான கோபி மஞ்சூரியன். ஸோ இந்த வீடியோக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. ஹாய், திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு இமா ஹவுஸ். நான் பெங்களூரில் படிக்கும்போது இந்த கோபி மஞ்சூரியன் எல்லாராலையும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபியாக இருந்தது. எங்களுடைய காலேஜ் ஸ்ட்ரீட்லேயே நிறைய கடை இருக்கும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நாங்கள் போய் 10 ருபீஸ் கொடுத்து வாங்குவோம், 20 ருபீஸ் கொடுத்து வாங்குவோம், எல்லா ஈவினிங்கும் வாங்கிடுவோம். இவ்வளோ ஒரு டேஸ்டியான கோபி மஞ்சூரியன். ஸோ அந்த கோபி மஞ்சூரியன் செய்யறதுக்கு ஒன்லி திங் இந்த முட்டைக்கோஸ் தான் வேணும். ஸோ இதை நாம் இப்போ சூப்பராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 1 கப் மைதா மாவு, 1 கப் கடலை மாவு, 1 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக கலர் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ நல்லா சேர்த்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போது கடாயில் எண்ணெய் சுட்டதுக்கு அப்புறமா சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டுக்கணும். நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெயை இருத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். வாங்க இப்போ 2வது ஈடு கோபி மஞ்சூரியன் செய்யலாம். அளவு ஃப்ரை ஆனது போதும். இப்போ நாம் வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்மளுடைய கோபி மஞ்சூரியன் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இப்போ நாம் கடாயில் எண்ணெயை ஊற்றி அரைச்சி வச்சுருந்த 1 கப் அளவுள்ள வெங்காயம், அதோட கொஞ்சம் கலரிங் பவுடரையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிட்டு புதினா, கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருந்தோம். இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடு நாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுள்ள சுகரை சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ரெடி பண்ண கோபி மஞ்சூரியனை இந்த சாஸ்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். மக்களே, இந்த வெங்காயமும் தக்காளியும் அரைச்சி ஊற்றுறதுக்கு பதிலாக உங்ககிட்ட சாஸ் இருந்தால் கூட அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இவ்வளோதான் மக்களே, நம்மளுடைய சூப்பரான கோபி மஞ்சூரியன் ரெசிபி ஒரு பெங்களூர் ஸ்டைலில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.